கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எக்ஸாம், மம்மி நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகல, வேண்டாண்டா உட்காரடா. இதே போல பப்ளிக் எக்ஸாமுக்கும் சொல்லுவான். அப்பவும் சொல்லணும், வேண்டாம் நீ சண்டே ஸ்கூல் எக்ஸாம் எழுதல, அதுவும் எழுதுண்டா. நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு சில குடும்பங்களை தெரியும். அதில் ஒரு குடும்பத்தை நல்லா தெரியும். சாட்டர்டே ஆனால் அந்த பிள்ளைய சண்டே ஸ்கூல் பாடம் தான் படிக்க வைப்பான். சண்டே ஸ்கூல் பாடம் தான் படிக்க வைப்பான். சாட்டர்டே ஆனால் எவ்வளவு இதாகட்டும். இன்னைக்கு அந்த பிள்ளை படிப்பில் அப்படி ஸ்கோர் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கிறான். எல்லா படிப்பில் மட்டும் இல்லை, எல்லா காரியத்திலையும் பார்க்கும்போது சின்ன வயசில் சாட்டர்டே ஆனால் சண்டே ஸ்கூல் பாடம் தான் படிக்கணும். அந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 6 நாள் நீ மற்ற எல்லா நாளும் நீ புக் எடுத்து படிக்கிற. இன்னைக்கு ஒரு நாள் இப்படி பிள்ளைகளை பைபிள் படிக்கிற காரியத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம ஊட்ட வேண்டியதை ஊட்டாம, ஆமேன், ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து, ஆமேன். நம்ம பிள்ளைங்க பைபிள் படிக்க சொல்றது எப்போ தெரியுமா? எக்ஸாமுக்கு அன்னைக்கு. ஏன்னா நம்மளும் அன்னைக்கு தான் படிப்போம். அதுதான் உண்மை, நம்மளும் அன்னைக்கு தான் படிப்போம். அல்லேலூயா. அம்மா இந்த சைடு பைபிளை தேடுவாங்க, பிள்ளை அந்த சைடு பைபிளை தேடும். அப்பாவுக்கு பின்ன பைபிளே கிடையாது. ஆமாம், டெய்லி வசனத்துக்கு முக்கிய, வசனத்துக்கு நடுங்குகிறவரை நோக்கி. அதை விட்டுட்டு எக்ஸாமுக்கு அன்னைக்கு காலையில் இருந்து ஒரு ஜபத்தை பண்ணி விடுங்க. நாங்கள் ஜபத்தை பண்ணி விடுவோம், எங்களுக்கு வேற வேலை என்ன? நாங்கள் அதுதான் ஒரு மார்க் வரும்போது நம்மளும் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதுக்குன்னா இந்த வசனம், அதாவது நீ கவனிச்சுட்டு இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா, லண்டனில் பார்த்தீங்கன்னா, அதாவது கிறிஸ்டியன் கண்ட்ரிங்கிறதுலே முதல்ல அறியப்பட்ட கண்ட்ரி எது அப்படின்னா இங்கிலாந்து தான். ஆனால் இன்னைக்கு அதாவது எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இல்லைங்கிற அந்த பர்சன்டேஜ் தான் அங்கே என்ன செய்யுது, ஜாஸ்தியாக இருக்கு. கிறிஸ்டியானிட்டி அங்கே செகண்டாக டவுன் ஆகிருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறை பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பீட்டர், ஜான், பவுல், அந்திரையா, ஜீசஸ் கூட வச்சிருக்கிறாங்க. கடந்த நாள் ஒருத்தர் ஜெபம் பண்ண வந்தார், இங்கே இருக்கிறாங்களான்னு தெரியல. பேர் என்ன கேட்டேன், ஜீசஸ். ஓகே ஜீசஸ், நான் ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறேன். ஜீசஸ்னு ஒரு பேர் வைப்பாங்க. எல்லா பேர்லாம் இருக்கும், ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அடுத்த தலைமுறை விட்டுட்டாங்க. அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாயாது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. 2:10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, பாகால்களை சேவித்தார்கள். அறியாத சந்ததி. ஏன் அறியல தெரியுமா? அறிவிக்கல. எதுக்காக கர்த்தர் அந்த பஸ்காவை இதை நினைச்சுக்கோ, அந்த யோர்தானை கடக்கும் போது இதுல கல்லை வச்சுட்டு போ, ஏன் நாளைக்கு சந்ததிக்கு சொல்லிக் கொடு, இந்த பிரமாணத்தை சொல்லிக் கொடு. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை. இவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும், அதாவது நம் தேவனையும் நமக்கு தேவன் என்னென்ன செய்தார் என்பதையும் நம் தலைமுறைக்கு நாம சொல்ல தவறுனா தலைமுறை ட்ராக் மாறும், வேற ஒன்றை சேவிக்க ஆரம்பிக்கும். இது பைபிள் தெளிவாய் நமக்கு வார்ன் பண்ணுது. எனவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு நான் அன்பா சொல்லுவேன், கடமைக்காக போய் உட்காரவே கூடாது. அதில் கிளாஸ் எடுக்க முடியுமா, உண்மையா ஜெபம் பண்ணி அர்ப்பணிப்போடு எடுக்க முடியும்னா எடுங்க, இல்லைன்னா தயவு செய்து ஒதுங்கிருங்க. ஏன்னா தலைமுறை கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். ஆமென். வரமாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு முடியலைன்னா ஒதுங்கிடணும். அந்த இடத்துல இன்னொரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஸ்பேஸ் கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இது நம்மளும் முடியாம நம்மளும் சவுள மாதிரி கையில ஈட்டிய வச்சுட்டு அப்படி இருக்கு. நீங்க யாரும் அப்படி இல்லை, இனி யாரும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக நமக்கு முடியுதா? அந்த பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுக்க முடிகிறதா? ஒரு நாளாவது, வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண முடியுதா? சனிக்கிழமை இருந்து சண்டேக்காக ப்ரிப்பேர் பண்ண முடியுதா? இது அப்பதான் நோட்டை திறந்து இன்னைக்கு என்ன பாடம்? கர்த்தரின் மேய்ப்பர். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணு. அப்படி இல்லை. அந்த கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டுற காரியம் அது பின்னாட்களில் அது பெரிய பலனா இருக்கும். கர்த்தரையும் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கு செய்த காரியங்களையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பினது. அப்போ இப்போ பாகாலை சேவிக்கிறாங்க. அதுக்கு ரீசன் யாரு? இதற்கு முந்தின தலைமுறை அதை விட்டுட்டாங்க. ஊழியத்தில் ரொம்ப முக்கியமான ஊழியம் சண்டே ஸ்கூல் ஊழியம். பேதுருவனிடத்துல கர்த்தர் முதல்ல சொன்னது, என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக தான் சொன்னார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, அதன் பிறகுதான் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். எனவே இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யுங்கள், உற்சாகத்தோடு செய்யுங்கள், தேவ அன்பிலே செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.